ஹலோ, வெல்கம் டு மகா ஸ்ரீ குக்கிங். நான் இன்றைக்கி பண்ண போகிறது கருணக்கிழங்கு வடை. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கருணக்கிழங்கு 1/4 கிலோ தோல் சீவி கழுவி வச்சுருக்கேன். உடச்சக்கல்ல 100 கிராம், வெங்காயம் 2 பொடியாக நறுக்குந்து, காரத்துக்கு காஞ்ச மிளகா 4, பச்சை மிளகா 3, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 7 பல் பூண்டு, 2 பட்டை, 2 லவங்கம், 1 ஸ்பூன் சோம்பு. ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கு திருவி எடுத்துக்கலாம். கருணக்கிழங்கு திருவிட்டோம், அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உடச்ச கல்லையே பொடி பண்ணி அதையும் அதிலே சேர்த்துக்கணும். அதே ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, காய்ச்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததையும் அதில் சேர்த்துக்கணும். கூடவே உப்பு சேர்த்துக்கணும். நம்ம ருசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அரைஞ்சி வச்சது பொடியாகவும் போட்டுக்கோங்க. நல்லா பிசையணும். போட்டு பிசைச்ச உடனே கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அதுவும் பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, சும்மா தெளித்து பிசையணும். தண்ணி ரொம்ப ஊற்றினா வடை திரிஞ்சிடும், அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா பிசையணும். சும்மா தண்ணி வேணும்னா கொஞ்சோண்டு தெளிச்சுக்கலாம். நல்லா பிசையணும், ஒன்றோட ஒன்று சேரணும். நல்லா இதாகிடும். எண்ணெய் வச்சு எண்ணெய் காயிட்டும். காஞ்சோன்னு வடை போடும். காஞ்சிடுச்சு. இப்போ வடையை தட்டி போடலாம். இந்த வடை ரொம்ப நல்லது உடம்புக்கும். கருணக்கிழங்குனால சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் வச்சுன்னு சாப்பிட்லாம். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தி. இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வடை ரொம்ப ஈஸி கூட. பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள்.